இப்போ இந்த ஐடியாஸ் டு இம்பாக்ட் சேலஞ்சுங்கிறது வந்து ஒரு எக்கோடெக் அது ரிலேட்டடான ஒரு சேலஞ்ச். நாங்கள் வந்து என்ன இப்போ நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் எங்களோட ஐடியா என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் வந்து தென்னை ஓலை அந்த வேஸ்ட்ல இருந்து அந்த அந்த கீழே விழுகிற தென்னை ஓலையிலிருந்து ஸ்ட்ரா மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளாஸ்டிக் அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ஸ்ட்ராஸ் அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் இந்த இது. இப்போ பிளாஸ்டிக் இப்போ பேன் பண்ணிட்டாங்க, மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் யூஸ் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ஸ்ட்ராஸ் வந்து சீக்கிரம் நம்ம ட்ரிங்க்ஸில் போட்டு குடிக்கும் போது ஈஸியாக அது சொதன்னு ஆயிரும். அதனால அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் ஸ்ட்ராஸில் வந்து உள்ள வந்து சர்ஃபெக்டன்ஸ் பிபிஏ கெமிக்கல்ஸ் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். அந்த இது வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பீவரேஜஸ் குடிக்கும்போது உள்ளே போகும். ஸோ அதனால் ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த எந்த கெமிக்கல்ஸ் எந்த சர்ஃபெக்டன்ஸும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக விழுகிற தென்னை ஓலையிலிருந்து ஸ்ட்ரா மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதோட மிட்ரிப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஃபைபர்ஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபைபர்ஸை வந்து இந்த தென்னை ஓலையில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இன்கார்பரேட் பண்ணும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் இந்த கோல்டு அப்புறம் ஹாட் காஃபீஸில் வைக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் அதோட டியூரபிலிட்டி அதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் எங்களோட மெயின் இனோவேஷன். இதை மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு மிஷினும் மேக் பண்ணியிருக்கோம். அந்த மிஷினோட ப்ரோட்டோடைப் தான் நாங்கள் இப்போ இங்கே ஐடியாஸ் டு இம்பாக்ட் சேலஞ்சில் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட இனோவேஷன். நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற பேப்பர் ஸ்ட்ரா பிளாஸ்டிக் ஸ்ட்ராவோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ, உங்களோட இந்த தென்னை ஒளியில் செய்யக்கூடிய ஸ்ட்ராவோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வரும்? இப்போ நார்மலாக வந்து இப்போ பேப்பர் ஸ்ட்ராஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் ஸ்ட்ராஸ் வந்து 100 rupees 100 ப்ராடக்ட், அதாவது ஒரு பீஸ் வந்து ₹1 வித்துட்டு இருக்காங்க. இது நாங்கள் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 80 பைசா ஆகுது. வித் ப்ராஃபிட் மார்ஜினோட ₹1.5 நான் எங்களால் கொடுக்க முடியும். இதுவே நாங்கள் பல்க் ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா இதை வந்து இன்னும் காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் அதையும் ரெடியூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு எவ்வளோ வந்து எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அதை நாங்கள் பார்க்காம என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இது கொண்டு வர்றது எங்களோட மிஷனாக இருக்குது. இந்த ஐடியா எதனால் ஸ்ட்ரா பற்றி எதுக்காக திங்க் பண்ணி? இது வந்து நான் வந்து ஸ்கூல் டேஸில் இருந்தேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து விவசாய ஃபேமிலி தான். எங்கள் தோட்டத்தில் வந்து தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ரெஸ்ட் எடுக்க உட்காரும்போது எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. லைக் இந்த கீழே விழுந்த அந்த தென்னை ஓலையில் பார்த்தீங்க அப்படின்னா சுருண்டு இருக்கும். அப்படி சுருண்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரா மாதிரி தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டர்ட்டிலோட நோஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து உள்ளே போய் சிக்கி இருக்கும். அதுலேருந்து ப்ளீடிங்லாம் வரும். ஸோ அப்போ தான் புதுசாக நாங்கள் வீட்டில் வந்து ஃபோன் வாங்கினாங்க. ஸோ அப்படி சோஷியல் மீடியா பார்த்துருக்கும்போது அப்படி அந்த பிக்சர் கண்ணில் பட்டுது. ஸோ இதையும் மிங்கிள் பண்ணி ஸோ நம்ம ஏன் இதை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ நான் காலேஜ் யூஜி படித்து முடிக்கும் போது தான் எங்களுக்கு வந்து பிஹெச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இடிசி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லுங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி வரும்போது பிஜி படிக்கும்போது இடிசியில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து இந்த ப்ரோட்டோடைப் வந்து டெவலப் பண்ணேன்.